ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு புதுசாக பிறக்க இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்குது. இந்த ஆபத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களால் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அந்த நபர்கள் யார் யார், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது, அதை நீங்கள் எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்கள். சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது சரி தப்பு, அந்த இடத்துல அதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்லாம் எதையுமே யோசிக்கக்கூடியவங்களே கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அந்த இடத்துல தப்புன்னு பட்டுருச்சு அப்படின்னா அதை அப்படியே ஓப்பனாக பேசிடுவாங்க. அது யார் மனசை எப்படி காயப்படுத்தும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இவங்களுடைய கேரக்டரை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக இப்படி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு தான் ஆள் கரடுமுரடாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிம்மராசி நேயர்கள் யார் யாருக்கெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க, உறவினர்களாக இருக்காங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். அந்த கோபமே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் சரியான நேரத்துக்காக மட்டும்தான், அதாவது சரியான விஷயத்துக்காக மட்டும்தான் வரும். என்னடா தேவையில்லாமல் இவங்க கோவப்படுறாங்க, பொசுக்குன்னு கோவப்படுறாங்க அப்படின்லாம் வீட்டில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அவள் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவா அடிக்கடி அப்படின்லாம். ஆனால் அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அவங்களுக்கு கோவம்லாம் வரவே வராது. ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயம் தவறாக இருக்குது, நேர்மைக்கு அப்பாற்பட்டு இருக்கோ, அதாவது சூழ்நிலைகளுக்கு மாற்றாக இருக்கும், அந்த இடத்துல கண்டிப்பாக சிம்மராசினியர்கள் கோபப்படுறது சகஜமான ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே அவங்கள மாதிரி பாசமானவங்க, அன்பானவங்க, நம்பிக்கையானவங்க, உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு நம்ம வேறு யாரையுமே சொல்லவே முடியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எத்தனை பேர் ஆபத்துக்களை கொடுக்க இருக்கிறாங்க. நிறைய உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் பிரச்சனைகளை கொடுக்க போகுது. உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஒரு முகத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதோ அதை பொறுத்து வேரியேஷன் ஆகும். ஸோ 100 பேருக்கு இந்த ஜாதகம் பழிச்சிடுமா 100க்கு 100% அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு 50% இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு இதெல்லாம் இது நடக்கவே இல்லையே, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு காரணம் கூட உங்களுடைய கிரக நிலைகளாக இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புத்திகளாக இருக்கும், ஏதாவது ஒரு வகையத்தில் கடவுளுடைய கருணை இருக்கும். ஸோ இப்படி எது வேணால் சொல்லலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது தலைக்கு தலபாகையோடு போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வர ஆபத்து எப்படிதான் போணுச்சு இது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதே சிம்மராசியை உடையவங்க அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளும் சிம்மராசி தானே, நமக்கு ஏன் இது நடக்கலை, ஏன் அவங்களுக்கு அப்படி நடக்குது அப்படின்லாம். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க. அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பரிசோதிக்கணும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோடு இப்போ வாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, பொதுவான பலன்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட குரு ஒரு சூப்பரான இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. குரு தான் உங்களை இப்போ காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய தொந்தரவுகள், எவ்வளோ கஷ்டம், இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போது கடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே அது குருவினுடைய அமைப்பு தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க காரணம். இது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் பலம் பெற்று இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் பயப்படாதீங்க. சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு. அவர் பாட்டுக்குள்ள அவர் வேலையை செய்துட்டு தான் இருப்பார். ஆனால் சனி பகவானை பார்த்து பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கூட கிடையவே கிடையாதுங்க. அவர் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன், இந்த ஒரு விஷயத்தில் தான் எல்லாருமே பாதிப்படைகிறாங்க.
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீங்கள் நல்லது மட்டும் செய்திருந்தீங்க அப்படின்னா அவரும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். எந்த ஒரு நேரத்துலையும் வந்து கஷ்டத்தை பெருசாக கொடுக்கவே மாட்டார். அதாவது கஷ்டத்தை கொடுத்தாலுமே கூட கடைசி நேரத்தில் கைவிடாமல் உங்களை பிடிச்சிருவார். அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான். அதனால் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் பெருசாக பயந்துட்டுலாம் இருக்காதீங்க. இந்த டைமில் குரு உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால சுபகாரியங்கள்லாம் நடக்கும். சுக்கிரன் 12 மற்றும் ராசிகளுக்குள்ள சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ என்னடா ஒரு திடீர்னு மாற்றம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோதான் சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். புதிய சொத்துக்கள், அதாவது வண்டி வாகன யோகங்கள்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யாருக்காகவாது ஏதாவது ஒரு வகையில் இந்த விஷயத்தை வந்து செய்வீங்க. செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் 3வது இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ செவ்வாய் 3வது இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்து பிறக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்ன தான் தைரியசாலியாக இருந்தாலுமே கூட இன்னுமே அது வந்து கூடுதலாக உங்களுக்கு வந்து நிறைய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு சோர்ந்து போன சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் பார்த்து கண்டுக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரத்துக்கு வாய்ப்புகள்லாம் காணப்படும். ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ சிம்மராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறாரு. 7வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால் குடும்ப உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு சலசலப்புகள் இருக்கும். உறவுகளால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும். அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படலாம். ஸோ நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்கலாம். இல்லைனா புதுசாக யாராவது அறிமுகமாவாங்க, அவங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பல ரூபத்தில் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கே அப்படின்றதுனால தேவையில்லாத கடன் சுமையில் மட்டும் மாட்டிக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கடன் இருக்கும், ஆனாலுமே இன்னும் அதிகப்படுத்திக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அது இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் மட்டும் போடாதீங்க. அவங்க ஒரு வேளை எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் மாட்டிப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அமைப்புகளும் அப்படி இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ யாரையும் நம்பி நீங்கள் எதையும் செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆனாலுமே அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பழகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த டைமில் வந்து புதிய நபர்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஆபத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் சூரியன் 1 மற்றும் 2வது இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எந்த வேலை செய்துட்டு இருந்தாலுமே கூட அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே கூட கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீண்டு வந்துடலாம். மேலதிகாரிகள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மீது வச்சுருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் மட்டும் பொறுமையை மட்டும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாவே போதுங்க. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் வேறு பலவீனப்பட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை இருக்கும். மந்த நிலையில் நீங்கள் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலுமே செய்ய முடியாமல் தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிலைகள்லாம் இருக்கும். பண சேமிப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகப்படியான பணத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க. மேலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே வந்து ஆபத்துக்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து சரி பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த டைமில் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம். ஸோ யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து மனசு தாங்காமல் உதவி செய்யக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க, அந்த மாதிரி போய் நீங்கள் எந்த வகையிலையும் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பிரச்சனையாக போயிடும். இருந்தாலும் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனசுக்கு நிம்மதி வேணும், ஆறுதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுலேயும் சிவன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சிம்மராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் சிவன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. மறக்காமல் பிரதோஷ நாட்களெல்லாம் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. சிவன்கிட்ட அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. சிவ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை முன்னேற்றி கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். சிவனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். பல கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய மந்திரம். இருந்தாலும் அஷ்டமசனி காலகட்டம் அப்படின்றதுனால சிம்மராசி அன்பர்களே சனிக்கிழமைகளில் காலபைரவரையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.